ஹாய் மக்களே. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜஸ்ட் 2 days தான் ஆகுது. 2 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய 2வது வீடியோவுக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. அப்புறம் இந்த மானங்கெட்ட குரல் எனக்கு ரிப்ளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் வேறு எந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை. மேடம் மிஸ் பண்ணிட்டாங்களாம், பார்க்கவே இல்லையாம். நம்பிட்டோம். அதனால் ஹெவியாக வலுவாக, எப்படி அவங்க சகோதரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹெவியாக வலுவாக ஒரு ரிப்ளை கொடுக்க போகிறாங்க. கொடுங்க, ஐ எம் வெயிட்டிங். அப்புறம் மேடம் என்ன மானங்கெட்ட குரல், அது பேர் ஐடம்ல இம். நீங்கள் ஒரு இட்டு விட்டுட்டீங்க மேடம், கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக வீடியோ போடும்போதே எனக்கு தெரியும் என்ன மாதிரியான வார்த்தைகள் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக அது ஐட்டம் அப்படின்னு என்ன அது சொல்லும்போதே தெரியுது, அது பக்கா புரோக்கர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன அதுக்கிட்ட வேறு என்ன வார்த்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் கரெக்டாக போடு. இம், சரியா? ஓகே. அப்புறம் இந்த புரோக்கர் ஃபேமிலி அவங்கள எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா வார்த்தையாலே கொலை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதை நான் 4 வருஷமாகவே பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் இந்த வார்த்தைகளுக்கு பயந்து, அதாவது நல்ல ஃபேமிலியில் பிறந்தவங்க இந்த வார்த்தைகளுக்கு பயந்து ஓடி போயிருக்காங்க. நம்ம நிராட்டாக் சகோதரி, அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இப்போது அந்த மாதிரி தான் சேம் அதே மெத்தடை வச்சுக்கிட்டு இந்த மானங்கெட்ட குரல் நம்ம ஐட்டம் சொல்லிட்டா ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்குது. நீயே அதாவது அந்த ஒரு புரோக்கர் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற அதை ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுட்டு நீ உள்ளே வந்த பற்றியா, அப்போவே தெரிஞ்சது நீ யாருன்னு. நீ சொல்கிறதுக்கு வேல்யூவே இல்லை. ஏன்னா நீ ஒரு செல்லா காசு, சில்லறை கிடையாது, செல்லா காசு, 0 வேல்யூ. ஓகேவா? அதனால் உன் வாயில் வர்ற வார்த்தைக்கும் வேல்யூவே கிடையாது. நான் எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு, அதாவது இந்த ஃபேமிலி ட்ராமா, இந்த புரோக்கர் ஃபேமிலியோட ட்ராமாவை பார்த்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிற மக்கள் ஒரு சிலராவது என்னோட பதிவுகளை பார்த்து திருந்தணும். இதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உனக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை, புரியுதா? நீ என்ன வேணால் கற்று கதறு, என்ன வேணால் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கும் கண்டென்ட் வேணும்ல, பேசு. அப்புறம் மக்களே, இப்போது இந்த புரோக்கர் ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிடலாம். அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியே இருக்கிறவங்கள பற்றி பேசினா தான் பிரச்சனை வருது, அதனால் நான் எங்களுக்குள்ளேயே, எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பிரச்சனை எதுவும் பெருசாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆக்சுவலி அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. இப்போ ஒரு படத்துக்கு முன்னாடி போடுவாங்க இல்லையா, இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை சொல்லிட்டு தான் அவன் இந்த ஃபேமிலி ட்ராமாவை ஆரம்பித்தான். ஸோ அப்போவே நிறைய பேருக்கு புரிஞ்சது இது எல்லாமே ஒரு கண்டென்ட், ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட கன்சர்ன் என்னென்னா, இந்த ட்ராமாவை உண்மைன்னு நம்பிக்கிட்டு ஒரு சிலர் இன்னுமே கூட அத்தை, மாமா, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருகிறதையும், அவங்களுக்காக நேரத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கமெண்ட் போட்டு அவங்களுக்கு காசு போட்டு அவங்கள வளர்த்து விடுறவங்களையும் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு நிலை இது? ஆனால் ஆக்சுவலி புரோக்கரை இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும். நல்ல சூப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் அவன் எழுதியிருக்கான். அதாவது அவர் ஹீரோ, அவரோட மனைவி குடும்ப குத்துவிளக்கு ஹீரோயின், அந்த கட்டப்பை வில்லி. இந்த மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸை உருவாக்கி அவன் டெய்லி ஒரு எபிசோடு ஓடிட்டுருக்கு. மக்களும் அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உண்மையாக பார்க்குற சிலருக்கு மட்டும்தான் இந்த கேரக்டரை அவன் உருவாக்குனதே அவனோட சொந்த லாபத்துக்கு தான் அப்படிங்கிறது புரியும்.
புரிஞ்சவங்க நிறைய பேர். அதாவது இப்போது சூர்யாவோட லைவ் பார்த்தீங்கன்னாலும் சிக்காவோட லைவை பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு இவங்க உருட்டுறாங்க, இவங்க ஃப்ராட்ஸு அப்படிங்கிறது புரிஞ்சு பேட் கமெண்ட்ஸாக போடுவாங்க. ஸோ அந்த வியூவர்ஸ் பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, திட்டுறாங்க, தங்களோட ஆதங்கத்தை கமெண்ட்ஸில் கொட்டுறாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உட்காந்துட்டு புலம்பும். அதாவது நிஜத்துக்கும் நிழலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த லேடியை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்களோட அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற விதமும், சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அழுது ட்ராமா போடுற விஷயங்களும் எவ்வளோ பேர் நம்புகிறாங்க. ஆனால் நம்புறவங்க நம்பட்டும், அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சிலராவது உணரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இன்னும் விரிவாக அவங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அதாவது டெய்லி ஏதாவது 1-2 பேர், யாராவது 1-2 பேர் இப்படி கூட இருக்கலாமோ, இப்படியும் நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். மற்றபடி இந்த செல்லா காசு இது கதறட்டும், அதுக்கு நான் பதில் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ ஒரு புரோக்கர் ஃபேமிலி, ஓகேவா? உன்னோட வாயில் வர்ற வார்த்தைகளுக்கு நோ வேல்யூ. அதனால் உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீ போடு, அது எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன், ஓகேவா? பாய்.